இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு பாஸ்போர்ட் சைஸுக்கு நம்ம ஒரு மாடல் பண்ண போகிறோம். சரியா? மாடல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்க. ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் சட்டையை போட்டு வந்திருப்பாப்புல. ஆனால் அவங்களுக்கு வந்து கோட் போட்டு வேணும். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கோட் போட்ட ஒரு ட்ரெஸ் ஒரு இது எடுத்துக்கோங்க. பிஎன்ஜின்னு அடிச்சிங்கன்னா வந்துடும். கோட்டு பிஎன்ஜின்னு அடிச்சிங்கன்னா இந்த இருக்கா, சரியா? எடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எடுத்து இதெல்லாம் இது பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி இருக்கும். நம்ம இப்போ ஒரு நியூ எடுத்துக்கணும். எப்படின்னா, அதாவது ஸ்கொயராக எடுக்கணும். பொதுவாகவே ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. நம்ம ஸ்கொயராக எடுக்கணும். சரியா? ஒரு சென்டிமீட்டர்லேயே வச்சுருப்போமே, ஒரு 10க்கு 10 சென்டிமீட்டர். சரியா? ஸ்கொயராகவே வச்சுக்கோங்க. இது வச்சுப்போம். சரியா? இப்போது நம்ம இந்த இதை இழுத்து கொண்டு வந்து கோட்டை கொண்டு வந்து இங்கே போட்டுக்கலாம். சரியா? கோட்டை கண்ட்ரோல் T கொடுத்து, கண்ட்ரோல் T தானே, வேறு எதுவும் மாற்ற வேண்டாம். நீங்கள் இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ட்ரு தட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மேன் இவருக்கு வந்து இப்போ அந்த கோட்டை தூக்கி கொண்டு போட போகிறோம். சரியா? இதையும் கொண்டு இழுத்து கொண்டு இங்கே வேணால் போட்டுக்கலாம். சரியா? போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த கேரக்டரை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு நல்லா யூஸ் பண்ணுறது பென் டூல் தான். சரியா? பென் டூல் எடுத்துக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. சரியா? ஆல்ட்டை பிடிச்சி இந்த சென்டர் பட்டன் எடுத்துக்கோங்க. திரும்ப கண்ட்ரோலை பிடிச்சி ஆல்ட்டை பிடிச்சி அப்படியே பேக்கில் ஃப்ரண்டில் சுற்றிங்கன்னா போதும். மவுஸோட சென்டர் பட்டன் தான். சரியா? ஆல்ட்டை ஹோல்டு பண்ணிக்கோங்க. பிடிச்சிட்டு ஜூம் அவுட், ஜூம் இன். சரியா? இதை எடுத்துருக்கோங்க கரெக்டாக. சரியா? அந்த எட்ஜில் அந்த இது ஆல்ட்டை பிடிச்சி ஜூம் பண்ணி தான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னதுக்கு இவ்வளோ ஜூம் அவுட் பண்ணுறோன்னா, உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் உங்களோட கட்டிங் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். எந்த இதுவுமே இருக்காது. சரியா? அந்த எட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ பார்க்குறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு. உங்களுக்கு அதை எடுத்துக்கோங்க. சரியா? ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜூம் பண்ணி அந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஜூம் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து இப்போ ஆன்லைன்லாம் நிறைய டூல் இருக்குது, ஃப்ரீ டூலாகவே இருக்குது. ஆனால் அதை விட இது உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஜூம் பண்ணிங்கன்னா இங்கே கொண்டு போகாதீங்கன்னா இந்த ஒயிட்டு தெரியாது. ஒயிட்டு தெரியாத அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பாக்ஸில் உங்களுக்கு இந்த இது தெரியும். எடுத்துகிட்டு நல்லா நீங்கள் கட் பண்ணி பழகிட்டிங்கன்னா ஈஸி. நீங்கள் பெரிய பெரிய டிசைனர்கிட்ட கேட்டிங்கன்னா பென் டூலை தான் சொல்லுவாங்க. மற்ற டூல்லாம் சும்மா இது வந்து உங்களுக்கு டுட்டோரியலுக்காக ஒன்று சொல்லலாமே தவிர, இந்த மாதிரி இந்த நெக்கை மட்டும் எடுங்க. ட்ரெஸ்ஸு எதுவுமே இருக்கக்கூடாது. சரியா? இங்கே என்ன இருக்கா, கிராஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் எங்கேயுமே கிளிக் பண்ணிடாதீங்க. ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் கொடுத்து ஒரு 2 கொடுத்துருங்க. சரியா? 2 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்கண்ணே. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்போ செலக்ட் ஆகிரும். இப்போ எப்போதுமே கண்ட்ரோல் J கொடுங்கண்ணே. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்ட்ரோல் J கொடுத்துட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரியா? ரெடியாக அந்த கழுத்து பக்கத்தில் வந்துச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த லேயரை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் T கொடுத்து, இப்போ நீங்கள் வந்து இந்த வெர்ஷனில் வந்து சும்மா கார்னர் பிடிச்சா கரெக்டாக ஈவனாக வரும். ஆனால் பழைய இதில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டே ஆல்ட்டையும் சேர்த்து இழுக்கணும். சரியா? நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், கார்னர் பிடிச்சி நான் திரும்ப இழுக்கிறேன். ஓரளவுக்கு உங்களுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து இந்த லேயர் வந்து மேலே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து என்ன பண்ணணுன்னா, ஆக்சுவலாக உள்ளே கொண்டு வரணும். கோட்டை மேலே கொண்டு போகணும். சரியா? அப்போ தான் உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியும். சரியா? எவ்வளோ தூரம் இழுக்கிறீங்களோ நீங்கள் இழுத்துக்கோங்க. இந்த கோட்டை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இப்போது சில நேரங்களில் அக்யூரேட்டாக வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு இதாகிடுச்சா? ஆனால் இன்னும் இதில் கொஞ்சம் சில கரெக்ஷன் இருக்குது. எங்கே இருக்குன்னா, இந்த இருக்கா கழுத்து ஆக்சுவலாக இங்கே இருக்குது. உங்களுக்கு ஒரு லேயரை நான் இது பண்ண தெரியும். கழுத்து பார்த்தீங்களா இங்கே இருக்குது. அப்போ நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் கண்ட்ரோல் செட் கொடுங்க. ஒயிட்டுக்கு கொண்டுங்க. இந்த கோட்டை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் T கொடுத்து, கண்ட்ரோல் T ST இருக்குல்ல, கண்ட்ரோல் +T கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி இதில் வார்ப்புன்னு ஒரு டூல். இந்த டூல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் வரும். கரெக்டாக ஜூம் பண்ணி கொண்டு போங்க. இந்த எட்ஜை இதை பிடிச்சி லேசாக நவுட்டிங்கன்னா இங்கே நவலும். சரியா? ரொம்ப நவுட்டக்கூடாது. ரொம்ப நவுட்டிங்கன்னா ரொம்ப இதாயிரும். லேசாக. சரியா? இடத்துக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ ஃபிட் ஆகிடும். ஓகேவா? இப்போ தெரியுதா உங்களுக்கு? இப்படி இருந்தவரை இந்த கோட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். நம்ம இங்கே ஒரு இது க்ரியேட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ இது எப்படி கட் பண்ணுறதுன்னா,
இந்த இருக்கா செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் இதுக்காக தான் காமிக்கிறேன். உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸுக்கு கொண்டு வந்தாச்சு. இவர் வந்து ஒரு கோட் போட்டு மடித்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? இதுதான் சரியா. எல்லோரும் நீங்கள் பண்ணலாம். ஸ்டூடியோவில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இதை வந்து அவங்க ஸ்பீடாக பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு ஸ்லோவாக பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நிறைய இது பண்ணலாம். இதை நீங்கள் பேக்ரவுண்டில் நீங்கள் இங்கே போய் மாற்றிக்கங்க. எந்த இதுவுமே இருக்காது. உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் சரியா. கட்டிங் வந்து இந்த ஃபாரினுக்கெலாம் கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சரியா. இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா குரூப் பண்ணிக்கணும். இதெல்லாம் என்ன பண்ணணுன்னா இந்த செயின் இருக்கா, கண்ட்ரோல் இது பண்ணிவிட்டு இங்கே ஒரு செயின் இருக்கும். இதை போட்டிங்கன்னா இப்போது இது மூவ் ஆக அந்த இது இதாக இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. தேவைன்னா இந்த செயினை எடுத்து விட்டுலாம். இப்போ செலக்ட் பண்ணி இங்கே செயினை இங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா செயின் அவுட் ஆகிடும் சரியா. இதுதான் சரியா, முடிஞ்சுது. இதை நம்ம இழுத்து பாஸ்போர்ட் சைஸாக போடலாம் சரியா. பாஸ்போர்ட் சைஸ் எப்படி போடணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபோட்டோ நார்மலாக இது பண்ணிவிட்டு இதை ரெடி பண்ணுறோம் சரியா. இப்போ எடுத்துகிட்டு இந்த அன்லிமிட்டட்லேருந்து நம்ம வந்து ரெண்டையும் இது பண்ணியாச்சு. இங்கே இழுத்து ஃபோட்டோ கொண்டு வரோம் சரியா. ஆக்சுவலாக கரெக்டாக உங்களுக்கு தெரியும் சரியா. என்னென்னா ஆல்ட்டை பிடிச்சி மவுஸோட லெஃப்ட் கிளிக்கை பிடிச்சி வச்சிங்கன்னா வந்துடும் சரியா. ஓகேவா ஓகேவா, எத்தனை வருதோ அதை வச்சுக்கோங்கண்ணே. இப்போது டோட்டலாக செலக்ட் பண்ணுங்கள். அப்படியே ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டுண்ணே, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும் சரியா. இங்கே ஒன்று மிஸ் ஆகிட்டு பார்த்தீங்களா, அதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே ரைட். இன்னும் ஒரு ரவுண்டு வரலாம். ஆனால் இது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் சரியா. தலைக்கட்டாயிரும், அதெல்லாம் வேண்டாம் சரியா. இது வந்து சைஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இது. இப்போ பிரிண்டு போட்டிங்கன்னா இதை தனித்தனியாக நீங்கள் கட்டினீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடி சரிங்களா. எப்படி கோட்டு மாட்டணுங்கிறது ஈஸியான மெத்தடு. நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு பாருங்கள். கொஞ்சம் ஏன்னா புதுசாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரியா. தெளிவாக இருக்கும் நல்லா. நீங்கள் பாருங்கள், இப்படி இருந்தவரை நம்ம மாற்றிருக்கோம் சரியா. சாதாரண சட்டையில் இருந்தவரை நம்ம எப்படி கட் பண்ணி மாற்றிருக்கோங்கிறது உங்களுக்கு பார்த்துருக்கோம் சரியா. மிக்ஸ் பண்ணி இது போல் டவுட்னா எதுனா நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கூட கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் சரிங்களா. ஈஸியான மெத்தடு. இது வந்து மாறாது. நீங்கள் ஆஃப்லைன்லேயே ஒர்க் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்களை சரி. ஆன்லைனில் போய் பண்ணணும். எவ்வளோ தான் இது வந்தாலும் ஃபோட்டோஷாப்புக்கு ஈடு ஃபோட்டோஷாப் தான் சரிங்களா. ஃபோட்டோஷாப் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் இன் கிராபிக்ஸ் டிசைனிங். ஓகேவா சரிங்களா. அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.